நாம் சொல்கிறது மக்களுக்கு புரியாமலாம் இல்லை, புரிய போய் தான் நான் பதறி போய் ஆலிம்கள்கிட்ட போய் கேட்குறேன். அவங்களுடைய ஆலிம்கிட்ட போய் ஏன் கேட்குறான், நம்ம சொல்கிற கிலாஃபத் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க சில சகோதரர்கள், நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு சரின்னு படுது, நாங்கள் இன்னொரு சில நண்பர்களுக்கு சொல்கிறோம் அவங்களுக்கும் சரின்னு படுது, அவங்க போய் தங்களுடைய ஜமாத் தலைமைகள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அதுக்கு இல்லைம்மா இவன் காதியானிம்மா, இல்லைம்மா இவன் காதியானிம்மா, இல்லைம்மா இவன் காதியானிம்மா. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தம்பி ஈரோடு முஸ்தபா இப்போ திருப்பி அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் மீதும் அதனுடைய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் தனது கோபத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை அவர் இந்த கோபத்தை காட்டினதுக்கு காரணம் வேறு. இதுக்கு முன்னாடி அஹ்மதியா ஜமாத்தை பற்றி பேசினா நம்ம ஒரு புகழ் பெறலாம், வியூஸ் அதிகமாக்கலாம், கூட்டம் சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டார். ஆனால் இப்போ வேறு ஒரு காரணம், அது என்ன காரணம் நம்ம சொல்கிறோம். ஆனால் காரணம் என்னவாக இருந்தாலும் இதனுடைய தாக்குதல் முற்றிலும் கீழ்த்தரமான முறையில், மரியாதை கெட்ட முறையில் அமைந்திருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் 213 நாடுகளை சேர்ந்த பல மொழிகளை பேசக்கூடிய பல இடங்களை சேர்ந்த மக்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிப்பிற்கேற்ப இமாம் மெஹதியாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் சையத்னா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை இவருடைய பாணியில் அவன் இவன் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம், இறந்து போன ஒரு யூதருடைய உடல் போகும்போது கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்தினாங்கன்னு பார்க்குறோம். சரியா? அதே மாதிரி பத்ரு போரில் காஃபிர்கள் தங்களுடைய தலைவர்களை அப்படியே போட்டுட்டு இறந்த உடல்களை போட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் இறந்து கிடந்தாங்க. ஆனால் அவங்களுடைய உடல்கள்லாம் கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிற ஒரு பாலும் கிணறுல அதை கொண்டு போட்டாங்கன்னு நம்ம படிக்கிறோம். சரியா? ஆனால் இவர் அதுக்கு முற்றிலும் மாற்றமாக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் அவங்க நிறுவனருடைய அவங்க ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இவர் இஷ்டத்துக்கு இவங்க நம்புகிற தஜ்ஜால்னு ஒரு ஃபோட்டோவை லெஃப்ட்டில் போட்டுற ரைட் சைடில் போட்டு அது மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்தை போன்ற ஒரு தோற்றத்தை போட்டு அதை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு இவங்க இந்த தஜ்ஜாலுக்கும் ஒரு கண் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஃபோட்டோலையும் வலது கண் இது பண்ணி ரொம்ப கேவலமான முறையில் சித்தரிச்சிருந்தார். ஆனால் மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு பயப்படாமல் இதை செஞ்சுட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் கோர்ட் நீதிபதிக்கும் ஜட்ஜுக்கும் போலீஸ்காரனுக்கு இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, நிறையவே பயம் இருக்குது. என்ன பண்ணுறார் பாருங்கள், அந்த ஃபோட்டோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். அஹ்மதியா ஜமாத்தோட நிறுவனருடைய உண்மையான ஃபோட்டோவை நடுவில் போட்டார். அப்புறம் அவங்க நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை அப்படி போடாமல் அந்த முகத்தை லைட்டாக மாற்றி அப்புறம் அதுக்கு ஒரு கண், அந்த ஃபோட்டோவில் ஒரு கண் இல்லாத மாதிரி அந்த பழைய காலத்தில் அந்த கண்ணை மறைக்கிற மாதிரி ஒரு துணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி துணி மாட்டி காமிச்சிருக்கிறாரு. இது எதுக்குன்னா, நாளைக்கு போலீஸ்காரன் யாராவது பிடிச்சிட்டு இல்லை ஜட்ஜு முன்னாடி ஒரு போய் நிற்க வேண்டிய ஏதாவது கேஸ் ஆகி யாராவது கேஸ் போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாரு, இன்சல்ட் பண்ணுறான்னு சொல்லி தான் நான் இப்போ கோர்ட் முன்னாடி போய் என்ன சொல்லிடலாம் தெரியுமா, இல்லையே இது ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது நடுவில் இருக்குது, நாங்கள் ஒழுங்காக தான் போட்டிருக்கோம், இது வேற ஒருத்தருங்க, இவர் எப்படி, இவர் மிர்சா குலாம் அஹ்மத் கிடையாதுங்க, இந்த ஃபோட்டோ பாருங்கங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி தப்பிச்சிடலாம்ல. அப்போ அந்த அதிபதிக்கு, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதிக்கு பயம் கிடையாது. அந்த பூமியில் உள்ள ஒரு கோர்ட் நீதிபதிக்கு இவ்வளோ பயம், போலீஸ்காரனுக்கு இவ்வளோ பயம், எதுவும் பிரச்சனை மாட்டிக்குவோமோன்னு. சரியா? ஆனால் அதே நேரத்தில் இவருடைய வீடியோவை பார்த்துட்டு கைத்தட்டுறாங்க தெரியுமா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன ஏமாத்திடுறதுன்னா, பார்த்தீங்களா மிர்சா சாஹிப் நல்லபடியாக இருக்கிற நடுவில் ஃபோட்டோ பார்த்தீங்களா, கடைசியில் பார்த்தீங்களா அவருக்கு நவுதுபில்லா அவர் கண்ணு இப்படி ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்லிடலாம். சரியா? இதுதான் நம்ம சொல்கிறோம், அல்லாவுக்கு பயம் கிடையாது, ஜட்ஜுக்கு பயம். இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன் இதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்போ திடீர்னு இவருக்கு அஹ்மதியா ஜமாத் மேலே இவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இவர் ஒரு விளக்கம், சூப்பரான விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா அது உண்மையில் ஒரு சப்பக்கட்டு, அது உண்மையான ஒரு காரணம் கிடையாது. அது என்ன காரணம் சொல்கிறாருன்னா, காதியானிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துருச்சு, சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு, இப்போ அவங்களும் பயன்படுத்துவாங்க, அவங்களும் அவங்களுடைய கொள்கைகளை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறேன் அப்படின்றார். இப்போ பாருங்களேன், அஹ்மதி ஆன்சர்னு சொல்லி உலக அளவில் அஹ்மதியா ஜமாத் சார்பாக அவங்க இது பண்ணி டிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சகோதரர் குதிரத்துல்லா ராஜி சாஹிப்.
அவங்களுடைய அந்த யூடியூப் சேனல் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? அதேமாரி இந்தியாவில் உள்ள அஹமதியா ஜமாத் எம்டிஐ இந்தியாவுடைய யூடியூப் சேனல் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு, இஸ்லாம் இன் இந்தியா அந்த சேனல் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஆக கிட்டத்தட்ட 10 வருடங்களாக யூடியூப் சேனல் இருக்குது. அஹமதியா ஜமாத் 10 வருடங்களாக தன்னுடைய கொள்கைகளை யூடியூப் சேனல் மூலம் பரப்பிக்கிட்டு இருக்குது. 4 நூற்றாண்டு காலமாக இன்டர்நெட் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி அஹமதியா ஜமாத் எதுவும் இல்லையா? இப்போ யூடியூப் சேனல் வந்த பிறகு, இன்டர்நெட் வந்த பிறகு, வாட்ஸ்அப் வந்த பிறகு தான் அஹமதி முஸ்லீம்கள் பேசுகிறாங்களா? அவ்வளவு அடக்குமுறைகள், அவ்வளவு கொலைவெறி தாக்குதல்கள், அவ்வளவு சமுதாய பகிஷ்கரிப்பு, அரசாங்கத்தை தூண்டி அரசாங்கத்தின் மூலம் கொடுங்கோல் சட்டங்கள், கொடுமைகள், பள்ளிவாசல்னு சொல்லக்கூடாது, உங்களை முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது, தொழுதா அடிப்போம், நோன்பு வச்சா அடிப்போம், தாடி வச்சா அடிப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னால் அடிப்போம், கொலை செய்வோம். இவ்வளவு மிரட்டல்களையும் தாண்டி கிட்டத்தட்ட 136 வருடங்களா அஹமதியா ஜமாத் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மீடியா வேணால் வேறையாக இருக்கலாம், ஊடகங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் அஹமதியா ஜமாத் தன்னுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்து கொண்டு தான் வருகிறது. சரி, இவர் சொன்னபடியே வச்சுப்போமே, யூடியூப் சேனல் ஆரம்பித்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் கழித்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறேன்னு சொன்னார்னா அவருடைய நிலை என்ன நீங்களே பார்த்துங்க. உண்மையில் அப்போ உண்மையான காரணம் என்ன? தம்பி ஈரோடு முஸ்தபா இந்த வீடியோக்களை இப்போ போடுவதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, நான் புதுசாக பேசுகிறேன், புதிய கருத்துக்களை சொல்கிற மக்கள் முன்னாடி வைக்கிறேன், வித்தியாசமாக பேசுகிறேன், அறிவுபூர்வமாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மற்றவர்களிடமிருந்து தன்னை பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் கொள்கைகளை, அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் நம்பிக்கைகளை, அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் தஃப்சீர்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை படித்து மக்களுக்கு தெரியாமல் இவரே தனியாக படித்து தன்னுடைய கருத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த காலத்தில் இறைவன் புறமிருந்து ஹக்கமன் அதலன் நீதி நெறி தீர்க்கும் நீதிபதியாக, தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டராக, அன்னாருடைய முன்னறிப்பிற்கேற்ப தோன்றிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த யாஜூஜ் மாஜூஜ் தஜ்ஜால் முஸ்லீம்களுக்கு பேராபத்தாக வரக்கூடிய இந்த 2 சக்திகள் யார் என்பதை அடையாளம் காட்டினாங்க. அது மேற்கத்திய நாடுகள் தான், கிறிஸ்தவ மக்கள் தான். அவர்களுடைய அந்த இராணுவம் தான் யாஜூஜ் மாஜூஜ். அவர்களுடைய வழிகேட்டு கொள்கைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், மேற்கத்திய தத்துவங்கள், நாத்திக தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு மகன் உண்டு என்று சொல்லக்கூடிய கொள்கை, அதற்காக அவங்க செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள், ஏமாற்று வேலைகள், இது எல்லாம் சேர்ந்து தான் தஜ்ஜால் அப்படின்னு மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் தம்பி ஈரோடு முஸ்தபா எந்த சமுதாயத்தை சேர்ந்திருக்கிறாரோ அவங்க என்ன நம்புகிறாங்க? தஜ்ஜால்னு ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறான், அவன் எங்கேயோ காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிறான். அதே மாதிரி யாஜூஜ் மாஜூஜ்னா என்னது? இந்த சாணளவு குள்ளர்கள், இவங்க ஓடி வருவாங்க, எங்கேயோ அவங்களும் ஒளிஞ்சு கிடக்குறாங்க. இவங்களாம் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்களாங்க. இன்றைக்கி உலகம் பூரா கூகுள் மேப் காட்டுறான், உலகம் பூரா சேட்டலைட் பிக்சர் எடுத்துட்டான். ஆனால் இன்னும் ஸ்டில் அவங்க 2 பேரும் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்குறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், முழு உலகத்துலேயும் பரவிடுவாங்களாம் அந்த குள்ளர்கள் கூட்டம். முழு உலகத்துலேயும் பரவக்கூடிய குள்ளர்கள் கூட்டம் ஏதோ ஒரு இடத்துல பொந்தில் ஒளிஞ்சு கிடக்குறாங்களாம். இந்த நம்பிக்கை தான் இவர் சார்ந்திருக்க சமுதாயம் சரி இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் மசீம் அலைஹிஸ்ஸலாம் அஹமதியா ஜமாத், அது மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கொள்கைகளை எடுத்து திருடி வச்சுக்கிட்டு இவர் உட்காந்து கண்டுபிடிச்ச மாதிரி மக்கள் முன்னாடி காட்டுறது. மேற்கத்திய மக்கள் தான், அவங்க தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ், அவங்க தான் இன்னைக்கு பெரிய பதவிகளில் உட்காந்துருக்காங்க. இவருடைய இது பார்த்தாலே தெரியும், தமிழில் நான் வரிசையாக போடுறேன் பாருங்க. ரொம்ப தைரியமாக இவர் கொள்கை மாதிரி எடுத்து மக்கள் முன்னாடி விடுறது. யாஜூஜ் மாஜூஜ் அவங்க தான், தஜ்ஜால் அவங்க தான், தஜ்ஜாலுடைய சிஸ்டம் தான் இது, தஜ்ஜாலுடைய கரன்சி இது, யாஜூஜ் மாஜூஜ் அங்கே போனாங்க, யாஜூஜ் மாஜூஜ் இங்கே வந்தாங்க. அப்படியே மேற்கத்திய மக்களோட இது பண்ணி எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க. தமிழ்ல இந்த வரிசையாக இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லை, அஹமதியா முஸ்லீம் ஜமாத்துடைய மசீம் அலைஹிஸ்ஸலாம், அது மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விஷயங்கள் எடுத்து இவர் சொன்ன விஷயம் மாதிரி போடுறது. இப்படி தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த நேர்வழியை பற்றி சொன்னார். நேர்வழி முழுமைப்படுத்துதுன்றது 2 வகைப்படும். ஒன்று நேர்வழி முழுமைப்படுதல், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்துருச்சு. அந்த நேர்வழி மக்கள், உலக மக்கள் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் இல்லை. ஏன்னா நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரபு நாடுகளில் தான் அந்த இது இருந்துச்சு, இஸ்லாம் பரவிச்சு இல்லையா. அதுக்கு பிறகு அவங்களுடைய சஹாபாக்கள் தானே உலகம் பூரா கொண்டு வராங்க. ஆசியாவுக்கு கொண்டு போகிறாங்க, துருக்கிக்கு கொண்டு போகிறாங்க, ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறாங்க, சைனாவுக்கு கொண்டு போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வருது, கேரளாவுக்கு வருது. அப்போ இந்த தூது செய்தியை முழுமை உலகம் பூரா மக்களுக்கு எத்த வைக்கிறதுன்றது முழுமை அடையணும், அது இறுதி காலத்தில் தான் நடக்கும் அப்படின்னு அஹமதியா ஜமாத்தோடைய நிறுவனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதை எடுத்து இவர் கருத்தாக விடுறாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், உடனே ஒரு போஸ்ட்டை போட்டு இது வரைக்கும் பாருங்கள். அந்த போஸ்ட்
இப்படி பண்றீங்களே, அவங்க இதை எடுத்து உங்க கருத்தா சொல்றீங்களே, அது சொல்லுங்க, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயத்த யார் எடுத்து சொன்னா என்ன இருக்குது? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அறிவு எங்க இருந்தாலும் மூமின்களுக்கு அது சொந்தம்னு சொன்னாங்கல்ல, இல்மு எங்க இருந்தாலும். அப்போ மிர்சா சாஹிப் ஒரு இல்ம கற்றுக் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் உலகம் பூரா சொன்னா எங்களுக்கு பெருமை தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் சொன்ன அதே வாயால் அவங்கள அமையுமேன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி, இது நியாயமான்னு கேட்டிருந்தோம். அப்போ அல்லாவுடைய மொழி முழுமையாகிறதுடைய 2 டைமென்ஷன் இருக்கு. ஒன்று அல்லாவுடைய ஹிதாயத் முழுமையாகிறது, அது நேர்வழி முழுமையாகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆயிடுச்சு. அல்லாவுடைய வழிகாட்டுதல் முழுமையாக அப்போவே ஆயிடுச்சுல்ல. அது ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்களே, இந்த மார்க்கம் வந்து முழுமையடைந்து விட்டது அப்படின்ட்டு. அப்போ அது அப்போவே முழுமையாயிருச்சு. இன்னொரு முழுமைன்னு இருக்கு, என்ன அப்படின்னா முழு உலகமும் சென்றடைய வேண்டியது. ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு, இன்னொரு பாட்டு முடியணும். சரியா? தொடர்ந்து அங்கே போய் கமெண்ட்டாக போட்டுட்டு இருந்தோம், இப்படி பண்ணுறாரு இவர், இப்படி பண்ணுறாரு, பிளாஜியாரிசம்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில். அவங்களுடைய கருத்தை எடுத்து இவருடைய கருத்தாக விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி சொன்ன உடனே இவருக்கு கோபம் பொத்துட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இவரே சொல்கிறார், இவருடைய வட்டத்திலே இவருக்கு வந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது காதியானி கொள்கை, இவர் காதியானிகள் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறார் இங்கே இந்த வீடியோவில். காதியானி அவங்க யூஸ் பண்ணுறதையும் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் நம்ம வேறுபடுத்தி காட்டணும்ல, அதுக்காக நான் இந்த போட்டுறேன், வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றாரு. அவங்க சொன்னதை நீங்கள் சொன்னால் அவங்களும் சேர்ந்தவங்கள தான் காட்டுவாங்க. அப்போ எப்படி வேறுபடுத்தி காட்டணும்? அதை விளக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் என்ன சொல்லவும் விளக்கணும். நீங்கள் எப்படி விளக்குவீங்க? சொல்லுக்கு சொல்ல அப்படியே எடுத்து திருடி போட்டுட்டு அது எப்படி விளக்க முடியும் ஒருத்தரால்? சொல்லுக்கு சொல்ல அப்படியே இருக்குங்க, அதே அப்படியே எடுத்து போட்டுட்டு அவர் வேற நான் சொல்கிறது வேறன்னு எப்படிங்க விளக்க முடியும்? நீங்கள் மக்கள் சிரிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ அதனால தான் இந்த தாக்குதல், கொடூர தாக்குதல். அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து ஒரு மாதிரி செதைச்சி போடுறாரு. இன்னொரு இடத்துல வந்து எவனோ ஒருத்தன், ஒரு பாக்கியம் கெட்டவன், அவங்க ஃபோட்டோவில் அந்த ஷூ மார்க் இருக்கிற மாதிரி ஒருத்தன் ஏதோ ஒரு கூட்டத்தில் எங்கேயோ கத்திட்டு போகிறான், பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ. அதை எடுத்து போடுறாரு தம்ப்நெயில்ல. மிர்சா குலாம் அஹ்மது மிர்சா குலம்னு போட்டிருக்கிறாரு. இவர் எவ்வளோ பெரிய அறிவார்ந்த கருத்துக்களை மக்கள் முன்னாடி பேசுகிற பேர் வழின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாருன்னு தான் நமக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேலைகள்லாம், உருவத்தை சிதைக்கிறது, கேரக்டரை சிதைக்கிறது, அவன் இவன் பேசுகிறது, பேரை மாற்றி சொல்கிறது, இதெல்லாம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சுன்னத்தே கிடையாது. இஸ்லாத்தின் எதிரிகளுடைய சுன்னத்தாக தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. இதை ஒரு புரிஞ்சுக்கணும். இவர் எப்படி உங்களுக்கு சுன்னத்தின் வழியில் வழிகாட்டுவான்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம ஒன்று சொல்லிடுறோம், ரொம்ப கடினம், பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, தஜ்ஜால் என்ற ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி ஃபோட்டோவை போட்டு மசீம் அலைஹிஸ்ஸலாம் ஃபோட்டோவையும் போட்டிருக்கீங்க நீங்கள். மசீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க ஒரு கவிதையில், கொஞ்ச காலத்துக்கு மக்கள் என்னை தஜ்ஜால்னு அழைப்பாங்க. இந்த காலம் எப்படின்னா, இந்த காலத்தில் மக்கள் என்னை பார்த்து தஜ்ஜால்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் வரும், அப்போ இவங்க என்ன தஜ்ஜாலை கொல்லக்கூடிய, அந்த தஜ்ஜாலை கொள்கைகளை கொல்லக்கூடிய மசீஹ் என்று ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், மசீஹ்னு ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் காலம் இருக்குது, பாஸ் ஆகும், கொஞ்சம் காலம் போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி மக்கள் என்ன தஜ்ஜால்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதைத்தான் இவர் நிரூபிச்சிருக்கார், தஜ்ஜால்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இது ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இதுக்காக வந்து இறைவன்கிட்ட இது வெளிப்படையாக செய்ய வேணாம், அது ஈகோ பிரச்சனை ஆகிடும். தனியாக ரூம்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறோம். ஏன்னா அஹ்மதியா ஜமாத்துடைய விஷயங்களை கன்வின்ஸ் ஆகிருக்கிறதுனால தான் தொடர்ந்து படிக்கிறாரு, மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா இது சொல்லும்போது கூட அவர் முகத்தில் ஒரு பதட்டம் தெரியுது, டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்போது அவர் வந்து தனியாக கதவை அடைச்சிட்டு இறைவன் முன்னாடி அழுது மன்னிப்பு கேட்டு இதுக்காக தௌபா செய்யணும், இறைவன் அவரை மன்னிக்கணும், நம்மளும் அவருக்காக துவா செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் தொடர்ந்து அவர் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், அப்புறம் இறைவனுடைய கடுமையான கோபத்துக்கு ஒரு ஆளாக வேண்டியிருக்கும். அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து இவருடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பதிலளிப்போம். இவருடைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பதிலளிப்போம். பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி விட்ட கூட்டம் இதுன்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு நம்ம விரிவாக பதில் சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திங்களேன். பிரிட்டிஷ்காரர் வணங்கக்கூடிய கடவுள் யார்? ஈசா நபி. அந்த ஈசா நபியை தம்பி ஈரோடு முஸ்தபா எங்கே வச்சுருக்கிறாரு? வானத்தில் 2000 வருஷம் உயிரோடு வச்சுருக்கிறாரு. அஹ்மதியா ஜமாத் என்ன சொல்லுது? அவர் இறந்து போயிட்டார், 120 வயசில் மௌத்தா போயிட்டார், அவருடைய கபர் வந்து காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரியா? பிரிட்டிஷ்காரன் இந்த 2 கொள்கைகளையும் எந்த கொள்கை பிரிட்டிஷ்காரனுக்கு உவப்பான கொள்கையாக இருக்கும்? அவன் மிர்சா சாஹிப்பை ஏஜென்ட்டாக நியமிப்பானா, இல்லை தம்பி ஈரோடு முஸ்தபா போன்றவர்களை ஏஜென்ட்டாக நியமிப்பானா?
நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். இந்த ஒரு விஷயமே போதும், அழகான விஷயம். பிரிட்டிஷ்காரனுடைய ஏஜென்ட்டுகளா நாங்கள் என்பதை நீங்கள் சிந்திப்பதற்கு இந்த ஒரு விஷயம் போதும். தங்களுடைய கடவுளை கொல்லக்கூடியவரை பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய ஏஜென்ட்டாக ஆக்குவானா? அவன் என்ன இவர்களைப் போல அவ்வளவு முட்டாளா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது.